சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு கனவு. குட்டியாக ஒரு கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான். ஆனால் இவ்வளோ பெரிய கனவு இருக்கலாமா என்ன? கொரியா போகணும். கொரியானா எப்படி இருக்கும்? அதோட அட்மாஸ்பியர், ஃபீலிங் அதெல்லாம் தெரியாது. மேட் இன் கொரியா, ட்ரீம் இஸ் பிக், விஷன் இஸ் குட்னு சொல்ல மாதிரி ஒரு க்யூட்டான மூவி ரிவ்யூ பார்த்துருவோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கல் பாண்டி தான். எந்த கண்ட்ரியாக இருந்தால் என்ன, எந்த சோலாக இருந்தால் என்ன, ஆனால் ஒரே ஃபீலிங், ஒரே இது தான். ஸோ நம்ம மேட் இன் கொரியாவில் நம்மளோட ஹீரோயினோட கேரக்டர் நான் கொரியா போகணும், அதுதான் அவளோட மெயின் கோலாக இருந்துச்சு. நிறையா ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அவளோட ட்ரீம் கண்டிப்பாக நிறைவேறிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியலை. நம்ம எண்ணங்கள் எதை நோக்கி இருக்கோ அந்த எண்ணங்களுக்கான சக்ஸஸ் கூடிய சீக்கிரம் கிடச்சிருமா. ஸோ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களாம், கொரியா போகணுன்னா ட்ரெயினில் போனாவே போதுமா என்ன, அதுக்காக ஒன் டே ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்டிங் தான். ஸோ இன்னமும் கொரியா போகிற ட்ரெயின் வரலையா? ஸோ ஃபேக்கான ஒரு நியூஸ், நாலேஜை தெரிஞ்சுக்க முடியாத ஒரு டெக்னாலஜி வேர்ல்டு. பட் அதுக்கான டெக்னாலஜி தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு எப்படி போனால், அதுக்கான பிளானிங் எப்படி இருக்கும், அதை எப்படி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கான வைப்பிங். ஸோ அந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு ஆசை இருக்கலாம், ஆனால் அதை பற்றி லாங்குவேஜை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு குட்டி குட்டி மூமெண்ட்டில் நானும் கொரியாவில் இருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஷன் பண்ணிவிட்டு, ஸோ சட்டுன்னு ஒரு லவ்வாக அந்த லவ்வில் ஒரு குட்டியாக ஒரு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ காதலுங்கிறது எதையும் எதிர்பார்க்கக்கூடாது தான். ஸோ நம்மளோட ஐடென்டிட்டிக்காக அந்த காதலையே ஸ்கிப் அவுட் பண்ணுறது, இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. சடனாக நம்ம ஹீரோயின் நினச்ச மாதிரியே அவள் கொரியா போக போகிறா. அவளோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ போக வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் இப்போ நீ போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட ட்ரீம் விஷன் வெல்கம் பண்ண காத்துட்ருக்கு. ஸோ அந்த ஸ்டோரியில் அவளோட க்யூட்டான லவ் ஸ்டோரிக்கு அப்புறம் அவள் கொரியா போகிறதுக்கான மூமெண்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மூமெண்ட்டை பற்றி நிறைய டிஸ்கஷன், நிறைய வைப்ரண்ட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ், டான்ஸிங் அப்படி இப்படின்னு போனாலும் ஃபைனலாக லவ்வுக்கு ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டாப் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் அவங்களோட கொரியா போகலாம் அப்படின்னு பிளான் அவுட் பண்ணுறக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் போது, ஸோ அவளுக்கான ஒரு பார்ட்னரை வீட்டில் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹனிமூனே கொரியாவில் தான் அப்படின்னு டைலாக்ஸ்லாம் சொன்னாலும் நோ வே, அவனுக்கு பிடிச்சவ யாரோ அவனை தேடி அவள் போக ட்ரை பண்ண நிறைய டெஸ்க்கு தான், நிறைய டாஸ்க் அண்ட் மேனுவல் மாதிரி. ஸோ அவளோட குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் அவளை நிறுத்துகிறாங்க. நான் எங்கேயுமே போகல, எனக்கு நீ மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணேன். டக்குன்னு நம்ம ஹீரோ சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கொரியா போ, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணி அவங்க லோனுக்கான அப்ரூவலும் கிடச்சி கொரியா போக ரெடி ஆகுறா. அன்அக்செப்டடாக அந்த ஹீரோ சார் கூட வராதனால நிறைய டைம் கால் பண்ணுறா. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவள் கொரியா அப்படிங்கிறத ட்ரீமாக நினச்ச ஒரு விஷயம் பிளேஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி குட்டியாக அவங்களோட கான்வெகேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி காட்டியிருக்காங்க. எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியோட பிக்கஸ்டான ஒரு தீம் என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லா ஸ்டோரிஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஆன்லைன் சோர்ஸஸாக மட்டும் இல்லாமல் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்மளுக்கும் ஒரு சோல் ஆஃப் கனெக்டிங் இருக்க பீப்புள் கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பிளைனில் போகும்போது நிறையா தடவை அந்த ஹீரோ சாருக்கு கால் பண்ணி நான் டோட்டலி டயர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு ரொம்ப எமோஷ்னலான ஃபீலிங்ஸில் வீட்லையாச்சும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வீட்டில் சொல்லிவிட்டு சடனாக அப்படியே போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. டக்குன்னு பார்த்தா ஸோ அவரோட அமௌண்ட்டெல்லாம் அவங்க அப்பா கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு அவர் ஒரு கண்ட்ரிக்கும் நம்ம ஹீரோயின் அவங்களோட ட்ரீமான கண்ட்ரி கொரியாவுக்கும் ரீச் ஆகுறாங்க. அங்கே போயிட்டு போன பிளேஸு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பிளேஸ் ரீச் ஆனதுக்கப்புறமும் மூட் அவுட் ஆன ஃபீலில் அப்படியே அவங்க ஜேர்னி போயிட்டே இருக்குது. ப்ரீவியஸான மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிவிட்டு நிறைய அழுதுட்டு அடுத்தது என்ன தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ சடனாக பார்த்தா அவங்க லைஃப்பில் ஒரு பாஸ்போர்ட் க்ரியேட் பண்ண மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஜேர்னி டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஏர்போர்ட்லேயும் போயிட்டு நிறையா அழுதுட்டு டெக்ஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே மூட் அவுட் ஆகிட்டு
அந்த ஜேர்னியை எப்படி வெல்கம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு மேஜிக்கல் மேன் வந்து அவங்க லைஃப்பில் என்ட்ரி ஆகுறது. லைஃப் இஸ் ஏ ஒன் வே சான்சஸ் மட்டும் இல்லை, செகண்ட் வே சான்சஸும் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு மேஜிக்கல் டிப்ஸை கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அப்கமிங் ஜூனில் அப்படியே வரும். அந்த ஸ்டோரியில் வந்து அவர் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும் போது சடனாக வந்து பார்த்தா எனக்கு க்ளீனிங் ஒர்க்காக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ எகெயின் வந்து பார்த்தா நம்ம தமிழ் அங்கேயும் போயிட்டு ஒரு அழகான ஒரு ஃபீல் அண்ட் ஃப்ரெண்ட்லி டாக்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டான விஷயம், கொரியாவில் போய் சுற்றி பார்க்கும்போது பஸ் ட்ராவலில் போனால் எப்போவுமே அங்கே கார்ட் ஆக்சஸ் தான் இருக்கும் போல். மணி வேணுமான்னு கேட்குறாங்க, இல்லை நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எகெயின் அப்படியே மூவ் ஆன் த ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் வாழ்க்கையை வளர்ந்துருவோண்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு குட்டியாக சோகமான சாங்ஸ் அப்படிலாம் மூவ் ஆன் ஆக அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பாருக்குள்ளே போயிட்டு அப்படியே அவங்களோட எமோஷனல்ஸ் எல்லாம் ஃபீல் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிடிக்காத விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணுற மூமெண்ட் அப்படிங்கிறது இதுதான் போல். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களோட எக்ஸை வந்து நிறையா திட்டி மெசேஜஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நிறையா அழுதுட்டு அந்த மூமெண்ட்டை கிராஸ் ஆகும்போது கொரியாவிலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக பார்த்துட்டு ஸோ அவங்கள்ட்ட போய் நிறையா ஆர்கியூ பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ். நான் அதிகமாக மூவி பார்க்க மாட்டேன், ஜஸ்ட் ட்ரைல் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். சட்டுன்னு நம்ம கண்ட்ரி ஸ்டைலில் அந்த பொண்ணை திட்டிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும் போது சடனாக வந்து அவங்களுக்கு ஒரு ஒர்க்கருக்கு வந்து ஜாப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கு வந்து ஹெல்பிங் மூமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹெல்பிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு சடனாக ஒரு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். எகெயின் அந்த மூமெண்ட்ஸில் ஒரு ஃபன்னான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ எனர்ஜெட்டிக்காக இருந்தாலும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள கேதர் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஐ நீட் ஆஃப் சம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ நம்ம டோன்லாம் இங்கிலீஷ்லாம் ஒர்க்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எகெயின் ஐ வில் மூவ் ஆன் த மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்கள லைஃப் ஸ்டைலில் அவங்க ஒரிஜினாலிட்டியை பேஸ் பண்ணி இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜாலியாக ஃபன்னான மூமெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் கேதர் பண்ணும்போது கிடைக்கும்னு நினைக்கிறேன். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற நியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டி நார்மலான வெர்ஷனாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டி எப்படி கேதர் பண்ணி எப்படி ஃப்ரெண்ட்லியான வைப்பில் கூட்டிகிட்டு போனாங்க, அந்த வைப்ரண்ட்டில் அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஒரு கொரியாவுக்கு இடம் தெரியாத பிளேஸுக்கு போனால் எப்படி வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணணும், அந்த பிளேஸில் போயிட்டு எப்படி ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ ஐ நீட் ஆஃப் சம் மணி அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் சீன்ஸ் தான் இது. ஸோ எகெயின் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஜாப்பும் கிடச்சிரும் அவங்களுக்குன்னு. கிரானியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்பையும் ஓப்பன் பண்ணி அவங்களோட குக்கிங் ஸ்டைலையும் குக்கிங் வெரைட்டி ஆஃப்ஸ் மூமெண்ட்டையும் காட்டி அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹோம் டவுனுக்கு போயிட்டு ஸோ அங்கே இருக்கவங்களெல்லாம் மீட் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து அவங்க ஃபேமிலியே வந்து தாட்டி விடுவாங்க. ஸோ நீங்கள் கொரியாவே போயிட்டு செட்டில் ஆகு அப்படிங்கிற மாதிரி எகெயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கொரியாவில் இருக்கவங்களும் அவங்கள வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்க மூமெண்ட். ஸோ திரும்பவும் அவங்க எக்ஸ் வந்து மீட் பண்ணுற மூமெண்ட்டு எல்லாத்தையும் ஸ்கிப் அவுட் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் அவங்களுக்கான ஜெர்னி கொண்டு போவாங்க. ஃபைனலாக அந்த ஸ்டோரியோட எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா லைஃப்பில் நம்மளோட விசன் எதை நோக்கி இருக்கோ அதுதான் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ அன்வான்டான மூமெண்ட் லைஃப்பில் நடக்கலாம், நிறைய பேர் ஃபேக் பீப்புள்ஸையும் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் அந்த இதில் வந்து நம்ம கடந்து வந்து நம்ம ஐடென்டிட்டியை அச்சீவ் பண்ணுறது தான் இல்லை பிக்கஸ்டான மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனிவே இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் ஜூனில் இதை விட பெஸ்ட்டாக ஒரு மூவி ரிவ்யூயோட உங்களோட மீட் பண்ண வரதில் உங்கள் RJ JPR வரட்டா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.